குருவடி சரணம். குருவே துணை. கை கொண்ட பொறானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்றனால் பொங்கினேனே. பார்வதீபதயே ஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலைநாத பெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே நமது உளுந்தூர்பேட்டை அப்பர் சுவாமிகள் திருமணத்தினுடைய சித்திரை சதய அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை பெருவிழாவானது இன்று காலை தொடங்கி விழா ஏற்பாடுகளோடு இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினுடைய தொடக்கமாக தர்மயாதினம் மாசிலாமணி தேசிய சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் அவருடைய அருளாசிகளோடு விழாவானது இனிதே துவங்குகின்றது. திருச்சிராப்பள்ளியினுடைய மலைக்கோட்டை மௌன மடத்தினுடைய கட்டிலை தம்பிரான் சுவாமி அவர்கள் தர்மயாதினத்தினுடைய அருளாணையின் வண்ணம் இங்கே எழுந்தருளி இந்த விழாவினை அவருடைய அருளாசியோடு இனிதே துவங்குகின்றது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவித்தையும், நமச்சிவாயவே நானவின்று கேத்துமே, நமச்சிவாயவே முன்னேறி காட்டுமே. எல்லாம் வல்ல விஸ்வநாத பெருமானுடைய திருவடி மலர்களை போற்றி வணங்குகிறேன். தர்மயாதினம் ஸ்ரீ ஸ்ரீ குருமராசனியாத்துடைய பொன்னாறு திருவடி கமலங்களை திக்கு நோக்கி மனமொழி மீன்களால் போற்றி வணங்குகிறேன். இன்றைய நாள் அப்பர் சுவாமிகள் குருபூஜை திருநாள். அந்த நன்னாளிலே உளுந்தூர்பேட்டை பகுதியிலே அப்பர் சுவாமிகள் மடத்திலே எழுந்திருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகளுடைய அந்த திருமுன்னிலையிலே இங்கே வந்திருக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் திருவருளும் குருவருளும் கிடைக்கும்போது பிரார்த்தனை செய்து ஒரு சில சிந்தனைகளை உங்களை முன்னே பகிர்ந்து கொள்ள முற்படுத்துகிறேன். சித்திரை சதயம் அப்பர் என்று மிக அருமையாக அருளி செய்வார்கள். அந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சதய நன்னாளிலே அப்பர் சுவாமிகள் முத்தி பேர் எழுதினார்கள். ஆண்டு அரசு அமர்ந்திருந்தார். இந்த பெருமானுடைய அந்த திருவடி மேலே அந்த கலந்தருளினார். திருப்புகூரில் இந்த காலை மிக அருமையாக இந்த ஐக்கிய விழாவானது இங்கு நடந்து இருக்கிறது. அப்பர் சுவாமிகளுடைய அவதார இல்லம் திருவாமூர். அந்த திருவாமூரிலே இந்த தினம் குருபூஜை பெருவிழா மிக சிறப்பாக 3 நாள் விழாவாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றது. தர்மியா தினம் குருமாசனத்தில் அருவாணி வண்ணம் 25வது குருமத்தினுடைய அருளாட்சி காலத்திலிருந்து இந்த திருமுறை போடக்கூடிய ஓதுவாமூர்த்திகளுக்கு சித்திரை சதய நன்னாளிலே திருமுறை கலாநிதி விருது 1 பவுன் தங்க நாணயத்தோடு இங்கு ஓதுவார்களை கௌரவிக்கும் முகமாக நடந்து வருகின்றது. அதே போல இங்கு திருஞான சம்பந்தருடைய திருமுலைப்பால் விழாவிலே சீர்காழி என்பதிலே இங்கேயும் ஓதுவாமூர்த்திகளுக்கு திருமுறை கலாநிதி விருது வழங்கி
25வது குடும்பத்தில் தொடர்ந்து 26வது குடும்பத்தில் தொடர்ந்து 27வது குடும்பத்தில் வரை அது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஓதுவமூர்த்திகளுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பது திருமுறை பாடக்கூடிய அந்த திருமுறை வானங்களுக்கு கௌரவிக்கும் முகமாக மிக அருமையாக மிகப்பெரிய அளவில் 1941ஆம் ஆண்டிலேயே வியாபார பாடசாலை நிறுவி திருமுறை பண்ணி மிகச் செம்மையாக பெருமை ஆகியம் செய்து வருகின்றது. அதோடு மட்டுமல்ல, இங்கே தர்ம தான் அந்த 12 திருமுறைகளுக்கும் முறையோடு மிக அருமையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கே சொல்லிய பாட்டில் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் என்பதற்கிணங்க நாம் அந்த அருட்பாடல்களை எல்லாம் பொருளுணர்ந்து பாட வேண்டும், பொருளுணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த குறையோடு வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த குறையோடு வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் அது மிக அருமையாக வெப்சைட்டிலும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, நமது 27வது குடும்பத்திகள் செல்லிலேயே ஆப் மூலமாகவே நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த பாடலுடைய பொருள், குறிப்புரை, பொழிப்புரை, விளக்கவுரை எல்லாமே அந்த செல்லிலேயே பார்க்கும் மூலமாக மிக அருமையாக செய்திருக்கின்றார்கள். இப்படி திருநாவுக்கரசருடைய அந்த வாழ்விலே ஏகப்பட்ட அற்புதங்கள். அவர் சமய பணி மட்டுமாக செய்தார் என்று சொன்னால் இல்லை, சமுதாய பணி செய்தார். சமுதாய பணி மட்டுமாக செய்தார் என்று சொன்னால் இல்லை, அவர் அனைத்து விதமான பணிகளையும் ஒரு சேர செய்திருக்கிறார்கள். அப்படி சமய பணி மட்டுமல்லாமல் சமுதாய பணியோடு அந்த மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி, அதாவது அந்தந்த ஊர்களிலெல்லாம் அங்கு சென்று அந்த தலங்கள் தோறும் சென்று அந்த வழிபாட்டினை இங்கு மிக அருமையாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய அந்த திருத்தொண்டுதான் இன்று வரை சரியை தொண்டாக உழவார பணியாக ஆங்காங்கு இன்னமும் அந்த திருநாவுக்கரசர் நமக்கு அங்கெங்கே இருந்து நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது பெரும்பாலும் அனைத்து ஊர்களிலும் உழவார பணி இல்லாத ஒரு திருக்கோயிலை பார்க்க முடியாது. அடியார் பெருமக்கள் எல்லாம் இன்று ஆர்வத்தோடு அந்த பணிகள் எல்லாம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் காரணம் அப்பர் சுவாமிகள் தான். அப்பர் சுவாமிகள் எவ்வாறு இருந்தார் என்று சொன்னால், அந்த கொண்ட கொள்கையிலே உறுதிப்பாடு, அப்பர் சுவாமியுடைய உறுதிப்பாடு அளவிடற்கரியது. நாம இருக்கும்படியெல்லோம் நமனை அஞ்சோம், இந்த ஒரு பாட்டே போதும். சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு சென்றார், சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு வந்தார். இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிந்தது. இங்க சைவ சமயத்துக்கு மீண்டும் வந்த பிறகு அங்க சமண சமயத்தினுடைய அரசர் அழைக்கின்றார் என்பதை ஏவலர்கள் வந்து சொல்கின்றார்கள். ஏவலர்கள் வந்து சொல்லும்போது அந்த 2 பணியாளர்கள் வருகின்றார்கள், அரசன் அழைக்கின்றார். அப்பொழுது நாம இருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலியல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமாருக்கும் குடியல்லா தன்மையான தங்கரன் கொடியோர்க்காது கோமார்க்கே நாம் என்றும் நீளா ஆளாய் பொய்மணர் சேவடியினையே துள்ளினோம். அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேதான் நான் இங்கே வணங்குவேனே ஒழிய இங்கே மற்ற இடத்திலே நான் வணங்க மாட்டேன், அரசனுக்கெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்று மிக அருமையாக உறுதிப்பாட்டோடு சொல்லி, அதோடு மட்டுமில்லை, அந்த ஏவலர்கள் அழைக்கும் போது அந்த உறுதிப்பாட்டிலே இருந்து தவறவில்லை. என்ன ஏவலர்கள் என்ன செய்வார்கள்? இவர் அழைத்தவர்களை வரவில்லை என்று சொன்னால் ஏவலர்கள் தான் அரசனுடைய குற்றத்துக்கு ஆட்படுவார்கள். அதனால அவர் என்ன பண்ணுவார்கள்? அரசர்கள் அதனால இப்படி அப்பர் சுவாமியுடைய வரலாற்றுல நம்ம எந்த செய்தி வர்றது, எந்த செய்தி எனக்கு இதுன்னு தெரியல. அதனால ஏகப்பட்ட வரலாறுகள், ஏகப்பட்ட செய்திகள்லாம் இருக்கின்றது. எனக்கு பிள்ளை சாமிகள் வந்திருக்கின்றனர், அவர்கள் மிக அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள் சொல்லி நாங்கள் இங்கே திருவாங்கூர் சென்று அந்த வழிபாடுகளில் பங்கு பெற காரணத்தினால அதனால மீண்டும் மகா சன்னியாசருடைய திருவடி கமலங்களை போற்றி வணங்கி
திருச்சிற்றம்பலம். அப்பர் சுவாமியோட திருமேனிக்கு அப்படியே நம்ம அப்பர் சுவாமி மடத்தை தொடங்கி வைத்து நடாத்தி கொண்டு வந்த பரிபூர்ணமான நம்ம சிவஞான சுவாமிகளுடைய சிவலிங்க திருமேனிக்கு இப்போ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து அபிஷேகத்துக்கு என்னென்ன பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாட்டுனா அனுபவிக்கிறதுக்கு எப்படி பார்க்கறது இல்லை. பார்க்கறதுங்கிற வார்த்தை நமக்கு உடன்பாடே இல்லை. பார்க்கறதா இருந்தா தான் இந்த ஒரு வாட்ஸ்அப் எடுக்கிறாரு, ராத்திரி என் செல்போனுக்கு அனுப்புப்பா, ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வரலைன்னா என்னமோ அப்பர் சாமி மடத்துல என்னமோ பண்ணாங்களேனோ தட்டு தட்டி விட்டு பார்த்துட்டே இருக்கலாமே. அனுபவிக்கிறது, அபிஷேகத்தை அனுபவிப்பது. அப்பர் சுவாமி பத்தி சாமி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்பர் சுவாமியோட அந்த பெருமையெல்லாம் நினைச்சு அப்பேற்பட்ட திருமேனிக்கு அபிஷேகம் பண்றாங்களா. நாமும் எப்போ அப்பர் சுவாமி ஆவோம், எந்த பிறவியில் அப்பர் சுவாமி ஆவோம், ஏக்கத்தோட அந்த அபிஷேகத்தை அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம். அபிஷேகம் அனுபவம். நம பார்வதீவதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. பிடியதனொரு உமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் வயில் வலிவலம் முறையிறையே. முதல்ல என்ன அபிஷேகம் பண்ணணும்னு பாடுறாங்க. முதல்ல சிவலிங்க திருமேனிக்கு என்ன சாத்தை, எதையோ கொடுத்ததெல்லாம் ஊத்துறது இல்லை. அதுக்கு பேரு கல்லு கழுவுறதுங்கிற மாதிரி ஆயிட்டோம். கல்லு கழுவுறது வேற, அபிஷேகம் பண்றது வேற. யாரோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நான் ஊத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கல்லுல பாலை கொண்டு கழுவுனேன், தண்ணியை கொண்டு கழுவுனேன், தயிரை கொண்டு கழுவுனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். கல்லு கழுவுதல்ங்கிற நிலை வேறு, பூஜை என்பது நிலை வேறு. இப்போ பூஜை எப்படி பண்ணணும்? அழகா பாடினாங்க. அப்படி என்ன சாப்பிட்டோம், எதெல்லாம் முதல்ல அபிஷேகம் பண்ணணும். பெரியவங்க எப்படி அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த முறையில் அபிஷேகம். நெய் எடுத்து, தேன் எடுத்து வச்சுக்கோ. நெய், தேன் இருந்தால் தேன் வச்சுக்கோ, நெய் இருந்தால் நெய் வச்சுக்கோ, பால் வச்சுக்கோ, தயிர் வச்சுக்கோ. அப்படி தேன்ல இருந்தே அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அழகா பாடினாங்க. வான நாடனே வழித்துணை மருந்தே. அவர் யார் ஓதுவாங்க முக்கியா? வான நாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைபொருளே ஏனமாய இரு ஆமையும் எழும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திருவாவடுதுறையுள் ஆனையே திருவாவடுதுறையுள் ஆனையே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே. சுவாமி எழுந்தருளை பண்ணிக்கப்போ முதல்ல சுவாமியை எழுந்தருளை பண்ணிக்கோ. எழுந்தருளை பண்ணிட்டு அவருக்கு தூப தீபம் நெய்வேத்தியம்லாம் கொடுத்துட்டு, இது வரைக்கும் பித்தளையால் ஆன ஒரு பொருள், இனிமே அது அப்பர் சுவாமி இங்க வர்றார். ஈசானம் தற்புருடம் மகோரம் வாமதேவம் சத்யோஜாவம் அந்த அது அவருக்கு உண்டான மந்திரங்களை எல்லாம் சொல்லி எழுந்தருளை பண்ணி சுவாமி வந்திருக்கார். வந்தவருக்கு முதல்ல ஒரு பால் நெய்வேத்தியம் கூட கொடுப்போம். பால் காய்ச்சின பால் இருந்தா சுவாமி வந்திருக்கார், முதல்ல அவருக்கு பால் நெய்வேத்தியம் பண்றோம். பால் நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறமா அபிஷேகம் பண்றோம். பால் இருந்தா கூட, இல்லைன்னா பழம் கொடு. பழம் 2 வெத்தலை பார்க்க கூட. நம்ம வழிபாட்டை எது சீசனும் அதைத்தான் கொடுக்குறது. மாம்பழ சீசனா மாம்பழத்தை பிசைஞ்சு சாமிக்கு அபிஷேகம் ஊற்றி விட்டுருக்கு. அதுக்கு பேரு பஞ்சாமிர்தம் சொல்லிக்கிட்டு வேற இருக்கிறது. கொய்யாப்பழ சீசன்னா கொய்யாப்பழத்தை பிசைஞ்சு வெள்ளத்தை போட்டு சுவாமிக்கு தீப தீப நெய்வேத்தியம் கொடுத்துட்டு அப்போ அபிஷேகம். முதல்ல தேன் பண்ணு, அப்புறம் நெய் இருந்தால் நெய் பண்ணு, அப்புறம் பால் தயிர் அப்படி பண்ணிட்டே இருக்கு. வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைபொருளே ஏனமாய இரு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே
தேன் நெய் பால் தயிர் ஆட்டுதந்தானே தேவனே திருவாவடுதுறையுள் ஆனையே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை களலடியே தொழுதுயினல்லால் ஐவர் நின்று இங்கு ஆட்ட ஆடி ஆழியுள் பட்டு அழுந்துவேனுக்கு உயுமாறொன்றருளி செய்வீர் ஓனகாந்தந்தளியுளீரே. திருச்சிற்றம்பலம். அவரை அப்பர் அப்பர் என்று சொல்லுகிற தகுதி 100% திருஞான சம்பந்தருக்கே இருக்கிறது. திருஞான சம்பந்தர் ஒருவரே அவர் அப்பர் மேலானவர் என்று சொல்வதற்கு தகுதி நம்பிக்கை. அப்பேற்பட்ட அப்பர் சுவாமிகளுடைய திருநட்சத்திரம் சித்திரை சதயம் திருவாவூர்துறை ஆதீனத்தின் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் அப்பர் சுவாமிக்கு ஒரு துதி வைப்பார். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவெளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிவழகும் துதித்து வாழ்வகாம் இடை அரா அப்படின்னார். அரா என்ற சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்துல விட்டு நீங்காதன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட விலகாமல் சிவபெருமான் மேல அன்பு வச்சிருப்பார் சொல்றார். சிவபெருமான் மேல அன்பு வைக்கிறதுக்கு தேவை இருக்கா? அவன் நம்ம அன்பை எதிர்பார்த்திருக்கிறானா? நெசசரியா நாட் நெசசரியா? அவன் மேல அன்பு நாம வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டா அவன் உருவம் கடந்தவன், உருவத்துக்குள்ள இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸெப்ட், உருவத்துக்குள்ள வரவே மாட்டான். மற்ற சமயத்தவரெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் கடவுள் உருவத்துக்குள் வரமாட்டான். வரமாட்டான்னா அவனுக்கு பேரு கடவுள்ங்கிற கான்செப்டுக்குள்ளே அவன் இல்லைன்னு அர்த்தம். இறைவன் இந்த உலகத்தை அவன் தான் படைச்சான். இந்த படைச்சவனுடைய சாயல் இந்த படத்தில் இந்த உலக பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்கும். உருவம் இல்லாதவன் இல்ல, உருவம் கடந்தவன். கடந்தவன் இன்க்ளூடிங் அண்ட் எக்ஸெப்ட். கடை என்ற பகுதியும் உள் என்ற விகுதியும் சேர்ந்து கடவுளாகியதுன்னு தொல்காப்பியங்கிற இலக்கணம் நமக்கு பேசும். இடை அரா விட்டு நீங்காத அன்பு யார் மேல வச்சிருந்தார்? சிவாலயத்துக்கு வரக்கூடிய சிவனடியார்கள் மேல வச்சிருந்தார். அதனாலதான் உழவார பணி பண்ணார். இடை அரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உளவாரத்தின் படையரா. அவர் கையில ஒரு உளவாரம் வச்சிருப்பார், தோசை குறிப்பி மாதிரி ஒண்ணு இருக்கும். உளவாரத்தின் படை அரா திருக்கரமும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும். பகல்ல உளவாரம் பண்ணுவார், கையில வச்சுட்டே இருப்பார். ராத்திரியில விட்டு நீங்காமலே இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஆன்மாவானது சார்ந்ததன் வண்ணமானது. அப்ப இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமான இருக்கிறதுனால நாவுக்கரசு பெருமான் என்ன பண்றார்? தனக்குள்ளேயே சுய பரிசோதனை, ராத்திரி முழுக்க சுய பரிசோதனை, செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம், அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அப்பர் சுவாமியோட குரு பூஜை நம்ம யார்கிட்ட அன்பு வைக்கணும்? சிவபெருமான் அன்பு வைக்கிறதுக்கு இரண்டாவது பட்சம். எல்லா உயிர்கள்ட்டையும் அவரே பாடுவார். எல்லாத்துக்கிட்ட இறைவன் நிறைஞ்சு இருக்கிறான். எல்லா உயிர்கள்ட்டும் அன்பு காட்டுவது சிவத்துக்கு அன்பு காட்டுவதற்கு ஈக்குவல். உருவமே தெரியாத உருவத்தால் அளவிட முடியாத ஒருத்தன் மேல் அன்பு காட்டுறோம்னு அர்த்தம். உருவத்தோட இருக்கிற எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுறோம். அப்புறம் சிவமும் சிவத்தை வழிபட்ட அருளாளர்களும் அன்பைத்தான் மையப்படுத்தினார்கள். ஆகவே இன்னைக்கு அப்பர் சுவாமி குரு பூஜை. அப்பர் சுவாமியை பற்றி நமக்கு சில நிகழ்வுகளை சொல்லுவதற்காக பத்திரிகையில் கண்டபடி ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பர் சுவாமியோட பெருமையும், அப்பர் சுவாமி 4, 5, 6 தேவார பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த பதிகத்தோட பெருமையும் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். அலங்காரம் முடியும் வரை அதை கேட்டு மகிழ்வோம் என்பதாக சொல்லி அவர்கள்ட்ட மைக்கு கொடுக்கிறோம். பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு
ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டானாரே. நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டானாரே. கடவுள் வீரட்டானாரே. ஏ ஏ தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தனுக்கு அருள் பார்த்தனுக்கு அருள் செய்த பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்து உய்வனோ பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ. நன்ன மந்திரம் ஆவது நீரே வானவர் மேலது நீரே. மந்திரம் ஆவது நீரே வானவர் மேலது நீரே. சுந்தரம் ஆவது நீரே துதிக்கப்படுவது நீரே. சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே. தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே. தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே. செத்துவர் வாயுமை பங்கண்
நாம தமிழ்ல வழிபாடு பண்ணோம். நம்ம சிவஞான சுவாமி அவர்கள் வடமொழியிலே கொஞ்சம் புலமை பெற்றவங்க. அதனால வடமொழியிலையும் நாம வழிபாடு. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. என்ன சுவாமி புரியாத பாட்டியா இருக்கு, புரிஞ்சுக்கணும். சுக்லம்னா வெண்மை, அம்பரம்னா ஆடை, தரம்னா கரித்தல். வெண்மையான ஆடை கரித்தவரும், விஷ்ணு மங்கிங்கனாதபடி எங்கும் வியாபித்திருப்பவரும், சசிவர்ணம் சந்திரனை போன்ற நிறத்தை உடையவரும், சதுர்புஜம் 4 தோள்களை உடையவரும், பிரசன்னவதனம் பிரகாசமான முகத்தை உடையவரும், தியாயே வணங்குகிறேன். எதற்கு? சர்வ விக்னோபசாந்தையே, எல்லா இடையூறும் நீங்கும் பொருட்டாக. இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் நல்ல சிறப்பான பொருள் இருக்கு. நம்ம அதை விளக்கமா சொல்லிட்டு இருந்தா அது ஒரு கான்செப்டா போகும். அதுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொற்பொழிவை வச்சு பேசிட்டே இருக்கலாம். வடமொழியிலையும் பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய ஸ்ரீகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. ஓம் ஆம் தன்மகேஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஆம் தன்மகேஷாய வித்மகே வாக்புஷுத்தாய தீமகே தன்னோ சிவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஆம் தன்மகேஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஆம் காத்யாயன்யாய வித்மகே கன்யகுமரி தீமகே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ब्रह्माधिपदे ब्रह्मणोधिपदे ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. ओम अनंतासनाय नमः. ओम धर्मासनाय नमः. ओम ज्ञानासनाय नमः. ओम वैराग्यासनाय नमः. ओम ऐश्वर्यासनाय नमः. ओम पद्मासनाय नमः. ओम शिवासनाय नमः. ओम शिवमूर्तये नमः. ओम शिवाय नमः. ओम ईशानमूर्ताय नमः. ओम तत्पुरुष वक्त्राय नमः. ओम अघोर हृदयाय नमः. ओम वामदेव गुह्याय नमः. ओम सत्योजातमूर्तये नमः. ओम विद्यादेहाय नमः. ओम सदाशिवाय नमः. ओम हृदयाय नमः. ओम शिरस्से नमः. ओम चितये नमः. ओम कवचाय नमः. ओम नेत्रेभ्यो नमः. ओम अस्त्राय नमः. ओम शिवाय नमः. ओम महेश्वराय नमः. ओम संपवे नमः. ओम विनायिने नमः. ओम शशिशेखराय नमः. ओम वामदेवाय नमः. ओम विरूपाक्षाय नमः. ओम गवर्तिने नमः. ओम नीललोकिताय नमः. ओम शंकराय नमः. ओम शूलपालये नमः. ओम गड्वांगिने नमः. ओम विष्णु वल्लभाय नमः. ओम शिविविष्टाय नमः. ओम अंबिकानादाय नमः. ओम श्रीकंठाय नमः. ओम भक्तवत्सलाय नमः. ओम भवाय नमः. ओम सर्वाय नमः. ओम त्रिलोकेशाय नमः. ओम श्रीकंठाय नमः. ओम शिवाप्रियाय नमः. ओम उग्राय नमः. ओम गबालिने नमः. ओम कामारये नमः. ओम अंधगासुर सूदनाय नमः. ओम ललाटाक्षाय नमः. ओम कालगालाय नमः. ओम कृपानिधये नमः. ओम परसगस्ताय नमः. ओम मृगबाणये नमः. ओम जटाधराय नमः. ओम कैलासवासिने नमः. ओम कवशिने नमः. ओम கடோராய நமகவும் திரிபுராந்தகாய நமகவும் விருஷாங்காய நமகவும் விருஷவாரூடாய நமகவும் பத்மோ உத்தூளித விக்கிரகாய நமகவும் சாமப்பிரியாய நமகவும் சுரமயாய நமகவும் திரிமூர்த்தயே நமகவும் அனீஸ்வராய நமகவும் சர்வஜ்ஞாய நமகவும் பரமாத்மனே நமகவும் சோம சூர்யாக்கினி லோச்சனாய நமகவும் கவிஷ்யே நமகவும் யஜ்ஞமயாய நமகவும் சோமாய நமகவும் पंचवक्त्राय नमः. ओम सदाशिवाय नमः. ओम विश्वेश्वराय नमः. ओम वीरभद्राय नमः. ओम गणनादाय नमः. ओम प्रच्छापदये नमः. ओम हिरण्यरेधसे नमः. ओम दुर्दर्शाय नमः. ओम किरीसाय नमः. ओम किरीसाय नमः. ओम अनगाय नमः. ओम भुजंगभूषणाय नमः. ओम वर्गाय नमः. ओम क्रीधन्वने नमः. ओम कृप्रियाय नमः. ओम कृत्तिवाससे नमः. ओम पुरारदये नमः. ओम ब्रह्मदादिवाय नमः. ओम मृत्युंजयाय नमः. ओम चुच्मदनवे नमः. ओम जगत् व्यापिने नमः. ओम जगत् गुरवे नमः. ओम
வியாமகேஷாய நமக ஓம் மகாசேன ஜனகாய நமக ஓம் சாரு விக்ரமாய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் பூதபதவே நமக ஓம் ஸ்தானவே நமக ஓம் அகிர்புந்தாய நமக ஓம் திகம்பராய நமக ஓம் அஷ்டமூர்த்தயே நமக ஓம் அநேகாத்மனே நமக ஓம் சாத்விகாய நமக ஓம் சுத்த விக்கிரகாய நமக ஓம் சாஸ்வதாய நமக ஓம் கண்டவரசவே நமக ஓம் அஜாய நமக ஓம் பாச விபோச்சகாய நமக ஓம் மிருடாய நமக ஓம் பசுபதையே நமக ஓம் தேவாய நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் அவ்யாய நமக ஓம் அரயே நமக ஓம் தசாத்வரகராய நமக ஓம் ஹராய நமக ஓம் பக்னேத்ரவிதே நமக ஓம் அவ்யக்தாய நமக ஓம் சகஸ்ராட்சாய நமக ஓம் சகஸ்ரபாதே நமக ஓம் அபவர்க்க பிரதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் தாரகாய நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் தட்சணாமூர்த்தயே நமக ஓம் சிவகுரவே நமக ஓம் யோக குரவே நமக ஓம் வித்யா குரவே நமக ஓம் பார்வதி சமேத பரமேஸ்வராய நமக ஓம் நானாவித பரிமள மந்திர பத்திர புஷ்பாணி நைவேதயம் ஆன்ம நைவேதயம் கதலி தாம்பூலம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஒரு நிமிஷம் வந்துடலாம். ஓதுவாமூர்த்தி இரண்டாவது திருவாசகத்திலேருந்து போடுற நம்ம முதல் தேவார்த்தை. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ, ஒரு குலமும் ஒரு சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் தாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கியதை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவர சோவே. சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பில் இந்திரனாம் பருதிவானவனாம் படசடை முக்கட்பகவனாம் அகவுயிர்க்கு அமுதாம் எருது வாகனனாம் எயில்கள் 3 எரித்த ஏறு சேவகனுமாம் இன்னும் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோலேச்சரத்தானே. குழலொலி ஆழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி பிளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையாருக்கு வழி வழியாளாய் மனம் குடிவிருந்த பழ அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே. நன்மை பெருகு அருள் நெறியே வந்து அணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே வரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அடித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. அகரமும் ஆகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனவாகி ஹரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய்
இகரமும் ஆகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருகோனே இருநிலமீதில் எலியனும் வாழ எனது முன்னோடி வரவேண்டும் மகவதியாகி மறுபுவல்லாரி மகிழ்கள் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உறைவோனே ஜெககன சேக்கு தகுதிமி தோதி திமியன ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமானே. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க் கொள்ளல் உனக்கு இயல்பே. சித்தம் வலவா இனி சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது பெற்றென்று அடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இட்டை பொழுதே அருட்சோதி ஏகதருணம் இதுவாமேகி வான்முகில் வலாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நட்டவம் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தொழுது தூமலர் தூவி நின்று துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. மேலடிப்ப மேலடி அடி 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 அடி. சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய 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 சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய
இறங்கு மனத்தார் வாழா உனக்கு கலந்து அன்பாகி கலந்து நலந்தார் சிறிய புலருக்கு நெருங்கமே வந்தது நீராகி படத்துக்கு வந்துட்டு போறேன். ஓம் நம சிவாய சிவாய நமः. 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமः. ஓம் நம சிவாய சிவாய அண்டர்பிரான் தொண்டர் நமக்கு அமுது செய்ய பணிவித்தார். இல்லை வந்தினும் நாடினும் இன்று எனக்கு ஆரமுது ஆனாய். ஆரமுது ஆனாய். வணக்கம் சிவாய நம. வழி விடுங்க, அவங்க பூஜை பண்றது வழி விடுங்க, பூஜை பண்றது வழி விடுங்க. மேடம் கூப்பிடுங்க கொஞ்சம். வெளியே வாங்க, வெளியே வாங்க. கையில வாங்கிட்டு கால் போடாம பூச்செடியில கொண்டு போட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். பூவெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம்
அடியாரெல்லாம் சாப்பிடலாம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மணோ பிரம்மனாகிதம் பிரம்ம மதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா சர்வம் சிவார்ப்பணமஸ்து. சாப்பிடுங்க. வாழலாம் பைகளும் எண்ணில் அல்லகதிக்கு யாரும் கண்ணில் அல்லாலும் கழுமல வடநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே ஞான வைராக்கிய சித்தி ரஸ்து சர்வமங்கல பிராப்தி ரஸ்து. இங்க வா, மாம்பழம் சாப்பிடும். சாமி பாருங்க. என்ன சாமி சாப்பிட வைக்க மாட்டீங்க? சத்துருவாய் சாமிக்கு சாம்பார் தமிழ் தேவாரம் டிவி டிஷர்ட் பின்னாடி இருக்கு. எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட வச்சுட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுடைய ஆத்ம திருவடி சிவனடியை சேரணும் ஐயா. எனக்கு ரொம்ப இதாக இருக்கு ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நிறைய ஐயா இருந்தாரு, அப்பறம் ஐயா இருந்தாருன்னா ரொம்ப எனக்கு ஆதரவாக இருப்பார். என்ன இந்த சாப்பாடு சாப்பிட்றது அங்கேருந்து என்னை கூப்பிட்டு வருவார். கொல்கட்டிலேருந்து அந்த ஒர்க் ஷாப்லேருந்து என்னை கூப்பிட்டுட்டு வருவார் ஐயா. சாப்பிட்றதுக்கு ஏன்டா நீ தனியாக சமைச்சி சாப்பிட்ற, ஏன்டா அங்கே சாப்பிட்ற, இங்கே இத்தனை பேர் சாப்பிட்றாங்க வந்து சாப்பிட்றான்னு என்ன கூப்பிட்டு வருவாருக்கு. கடைசி நடிக்க கூட இந்த காரு வேலை செய்யணும், அம்பாசடர் கார் வேலை செய்யணும்னு என்னை கேட்டார். கடைசியாக அவரை உட்கார வச்சு ஓட்டி பார்த்துங்க. ஓட்டி பார்த்தும்போது பிரேக்கெலாம் பிடிக்கல. சொன்னேன் பிரேக்கெலாம் இப்போ பிடிக்காமல் இருக்குது ஐயா, 2 நாள் சென்று வேலை செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஐயா வந்துட்டு சரின்னு சொன்னார். நான் அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஐயா. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு ஐயா, கஷ்டமாக இருக்கு. எங்கள் ஐயாவுடைய ஆத்மா திருவடி சரணம், சிவனடி சரணம். என்னாடுடைய சிவனையே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலமுடையானே போற்றி, சங்கரா சிவபெருமானே சிவாய நம சிவாய நம சிவாய நம சங்கரா சிவபெருமானே. வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கன்னி நல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தாத்தா மாதிரி வா. பொதுவா மூர்த்தி பண் வரணும். செண்டாடும் விடையாய் பாட்டு பாடணும். அங்கேருந்து ஓடி வரணும். சிவனே என் செழுஞ்சுடரே வண்டாடும் குழலாள் ஊமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியான் அண்டா உன்னையெல்லாம் அறிந்தேத்த